வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதுவரை எந்த ஒரு பாஜக தலைவரும் செய்யாத அதிரடியான அரசியலை செய்தவர். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளையும் அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தண்ணி காட்டிவிட்டார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவர் போன்று செயல்பட்டு வந்தார். அதோடு தமிழக பாஜகவை அவர் வேகமாக வளர்த்ததால் தமிழ்நாட்டில் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் சரியத் தொடங்கியது. அதனால் அதிமுக கூட்டணிக்கு பாஜக வராமல் தன்னால் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். ஆனால் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் தனக்கு எதிராக செயல்பட்டதால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்ற கோணத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட தொடங்கியுள்ளார். அதற்கேற்ப நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலைக்கு எதிராக இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் மூலமாகவே அண்ணாமலைக்கு எதிராக காய் நகர்த்தி வருகிறார் எடப்பாடி. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு திட்டமிட்டு வந்த நிலையில் கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் தொகுதிகள் ஒன்றை தனக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை வைத்து வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கோவையில் அண்ணாமலைக்கு தொகுதி ஒதுக்கினால் கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்று விடுவார். அப்படி வெற்றி பெற்றால் இன்னும் அதிரடியான அரசியலை கையில் எடுப்பார். அதனால் அண்ணாமலையை அரசியலில் வளரவிடக் கூடாது என்று திட்டமிட்டே கோவையில் அவருக்கு தொகுதியை ஒதுக்காமல் அரசியல் காய் நகர்த்தியுள்ளார் எடப்பாடி. இதற்கு தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் உடந்தையாக இருந்துள்ளார். அதனால்தான் தான் எதிர்பார்த்த தொகுதியை தரவில்லை என்று சொல்லி தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வருகிறார் அண்ணாமலை. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை தேர்தலை புறக்கணிப்பதற்கு இன்னொரு காரணமும் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அண்ணாமலையின் ஆஸ்தான ஜோதிடர் ஒருவர் பெங்களூரில் உள்ளார். அவர் அண்ணாமலையிடத்தில் 4 ஆண்டுகளுக்கு ஜாதக கட்டங்கள் சரியில்லை, இந்த 4 ஆண்டுகளும் உங்களுக்கு பெரிய கண்டம் போன்றது, அதனால்தான் கடந்த 2 தேர்தல்களில் தோல்வியடைந்தீர்கள், மீண்டும் போட்டியிட்டாலும் நீங்கள் தோல்வி அடைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது, அதோடு இது 4வது ஆண்டு, இந்த ஆண்டு நீங்களே எதிர்பாராத அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும், உங்கள் ஜாதக கட்டப்படி இப்போது மோசமான தசாபுத்தி நடப்பதினால் தலைவர் பதவி கூட இழந்துவிட்டீர்கள், அதுவும் இந்த 4ஆம் ஆண்டு மிகவும் கடுமையாக இருக்கும், அதனால் சரியான தொகுதி கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் தேர்தலில் களம் இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து கொடுத்துள்ளாராம். குறிப்பாக இன்னும் ஓராண்டுக்கு நீங்கள் அரசியலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற மோசமான நேரத்தில் நீங்கள் வலுக்கட்டாயமாக எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக இந்த 3வது முறையும் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் அரசியலில் உங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். அதனால் இன்னும் ஓராண்டு முடியட்டும், அதன் பிறகு உங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது, அந்த அளவுக்கு தற்போது உங்கள் எதிரிகளின் பலம் ஓங்கி இருக்கிறது என்று அண்ணாமலைக்கு அறிவுறுத்தி உள்ளாராம் ஆஸ்தான ஜோதிடர். அதனால்தான் இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் தோல்வியடைய வேண்டாம் என்று அண்ணாமலை பின்வாங்கியுள்ளாராம். அதே சமயம் தமிழ்நாடு முழுக்க பாஜக வேட்பாளர்களின் வெற்றிக்காக தான் தீவிர பிரச்சாரம் செய்வதாக அவர் டெல்லி மேலிடத்தில் தெரிவித்திருக்கிறாராம். அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவது சந்தேகத்திற்கு இடமாகியுள்ளது.